வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஐ நோபடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஏஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருந்தாங்க. பிருத்திவிராஜ் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. என்னன்னு தெரியல, இது சூப்பர் படம் தான். இப்ப தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் வந்து நல்லா பண்ணலங்க, ஃபிளாப் தான் ஆச்சு. எதுக்காக இந்த படத்தை ஃபிளாப் ஆக்குனாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்து முடிச்சோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் கொஞ்சம் சொன்னா கூட நிறைய ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல விரும்பல. இந்த படம் தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. பிருத்திவிராஜோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜீவ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கன் எடுத்து பின்னாடி வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு பேங்குக்குள்ள கொஞ்சம் கோவமா போயிட்டு இருக்காரு. எதுக்காக பேங்குக்குள்ள போறாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு 3 ஆளுங்க இருக்காங்கல்ல, ராஜீவை லாக் பண்ண மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜீவோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவனுங்க பேங்க் ராபரி பண்ணிருக்காங்க போல. சோ இந்த விஷயத்தை கவனிக்கிற 2 கான்ஸ்டபிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவனுங்க காரை துரத்திட்டு இருக்காங்க. இப்ப துரத்தி ஒரு இடத்துல லாக்கும் பண்ணிடுறாங்க. ஆனா அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, மேற்கொண்டு இந்த போலீஸுங்க துரத்திட்டு வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்களோட டயர்லயே ஷூட் பண்ணிடுறாங்க. திரும்பியும் ஹீரோவா அந்த கார்ல ஏத்தி கூட்டு போயிடுறாங்க. அதாவது ஹீரோவா அவனுங்க எதுக்காக கூட்டு போறாங்கன்றது கிளியரா தெரியல. அந்த ராபரிய கண்ணால பார்த்தோம், பிடிக்க முடியாம 2 கான்ஸ்டபிள்ஸ் கோட்டை விட்டாங்க பாத்தீங்களா. இப்ப இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரையும் திட்டுறாரு. உங்க 2 பேருக்கு சஸ்பென்ஷன் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்க 3 பேரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை திரும்பி லாக் பண்ணி கொண்டு போறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ஃபேஸை கவர் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவனை நடு ரோட்ல விட்டுட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப ஒருத்தன் என்ன பண்றானா, நடு ரோட்ல விடுறதுக்காக வரான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு அவனுமே ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அவனுங்க 3 பேர் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தனோட பேட்ஜ் மிஸ் ஆகுறது தெரிய வருது. ஆக்சுவலா இப்ப ஹீரோவை அடிச்சான் பாத்தீங்களா, அவனோட பேட்ஜ் மிஸ் ஆகுது. ஹீரோ தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம திரும்பி போனோன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் எடுத்திருப்பாரு. அவன் அடிக்கும் போது நைஸா அவனுக்கே தெரியாம எடுத்திருப்பாரு. அடையாளம் தெரிஞ்சிரும்ல, அதுக்காக இவங்க 3 பேருமே ஹீரோவை அடிச்சு தூக்கிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ நடு ரோட்ல தானே இருக்காரு. இப்ப கார்ல வேகமா அடிச்சு தூக்குறதுக்காக வராங்க. அந்நியாரம் பார்த்து லாரி 2 ஹீரோக்கு நெருங்கி வருது. சடனா இவனுங்க லாரியில இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வண்டியை திருப்புறாங்கல்ல, வண்டி ஏட கூடமா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமா அடிலாம் படுது. இங்கதான் ஐ நோபடி அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. 2 கான்ஸ்டபிளுங்க கோட்டை விட்டாங்கல்ல, அதுல ஒருத்தர் பேரு அனீஷ் அப்படின்றது. ஆக்சிடென்ட் ஆன தகவல் தெரிஞ்சோன்னா அனீஷ் திருத்தர்னு முடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இவர் இவ்வளவு திருத்தர்னு முடிக்கிறாருன்னு தெரியல. 3 பேரோட பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தங்கிட்ட இருந்து போனை எடுக்கணும்ன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. காரணம், அவன் கூட இவர் கம்யூனிகேஷன்ல இருந்திருப்பாரு. இவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போல. 3 பேருமே அநியாயத்துக்கு செத்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பாவுறாரு. 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னா காசு அந்த கார்ல தானே இருந்திருக்கணும். ஆனா காசும் கார்ல இல்ல. இத பத்தி ஹீரோ கிட்ட விசாரிக்கும் போது ஹீரோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை கூட்டு போறதுக்கு ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃபோட பேரு மீரா அப்படின்றது. இப்ப மீராவும் இவரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அனீஷ் பார்த்துட்டு இருக்காரு. காசு எங்கன்றது தெரியல, ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இவன் மூலியமா காசு இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அனீஷ் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் நீ எதுக்காக அந்த பேங்க்குக்கு போனேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. சும்மா தான் போனேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த பேங்க்ல இவருக்கு அக்கௌண்டே கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு இவர் போயிருக்காரு. இவர் கன் எடுத்துட்டு போன மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, ஆனா ஒய்ஃபி கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறாரு. ஏன் எதுக்குன்றது தெரியல. அனீஷ்னு ஒரு போலீஸை காமிச்சாங்கல்ல, அவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அனீஷை பொறுத்த வரைக்கும் நிஷான்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த குடும்பம் முன்னாடி ஒய்ஃபை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி அனீஷ்க்கு சில ஆசைலாம் இருக்கு. அதனால தான் அந்த 3 பேரை வச்சு ராபரி எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு போல. அது கொஞ்சம் சொதப்பிக்கிச்சுல, அப்செட்ல இருந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல மூத்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சுத்தமா ஹீரோவை பார்த்து ஸ்மைல் கூட பண்ண மாட்டா. ஆனா சின்ன பொண்ணு எப்படிப்பா காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சிக்னல்ல கேக்குறா. இவருமே வந்து சாதாரணமா இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த சின்ன பொண்ணு மட்டும் அப்பாவை பாக்குறேன்ற மாதிரி நைஸா வெளியே வந்துடுறா. வெளியே வந்தவ அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே என்ன கதை வேணும்னு கேக்குறாரு. முயல் கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி சொல்றேன்ற மாதிரி இவர் முயல் கதை சொல்ற மாதிரி சில கதையை சொல்றாரு. அது என்னன்னா வந்து, இவருக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த பேங்க் மேனேஜர் கூட பழக்கத்துல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பழக்கத்துல இருக்க ஆரம்பிச்சது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தட்டி கேட்கணும்ன்ற மாதிரி கோவமா அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அதாவது அந்த மேனேஜரை மிரட்டுறதுக்காக தான் இவர் கன் எடுத்துட்டு போயிருக்காரு போல. அப்படிதான் இவர் கன் எடுத்துட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சம்பந்தமே இல்லாம ராபரி பண்றதுக்காக 3 பேர் வந்திருப்பாங்க.
சரி நம்மளும் சைலண்டா இருக்கலாம்ன்ற மாதிரி மத்த பணைய கைதிகள் மாதிரி இவரும் சைலண்டா தான் இருந்திருப்பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துல ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும் தம்பி அப்படின்ற மாதிரி மறைச்சு வச்சிருக்க ஒரு போன் எடுக்கிறாங்க. அதுல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த 3 பேர் அதை கவனிச்சு வரும்போது பாட்டி என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட போனை தள்ளி விட்டுறாங்க. சோ இவர் தான் கால் பண்ணிருக்காரு போலன்னு அவனுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் அடிக்கிறாங்க. இவர்கிட்ட கண்ணு வேற இருக்குல்ல, இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கான், இவனையும் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்தி கூட்டு போயிருப்பாங்க. ஹஸ்பண்ட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க கதையெல்லாம் ஒய்ஃப் மீராவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மூலியமா நம்ம அஃபேரை பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க. மறுநாள் எப்பவுமே போல இவங்க 2 பேருமே இவங்களோட வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ராஜீவ் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் சரி ஓகேன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. கூப்பிட்டா பேசணும்ல, ஆனா பேசாம இவரை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. திரும்பி மறுநாளும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க, பேசாம வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க தினமும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே செம்ம கடுப்புல இருக்காரு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இதுல ஹஸ்பண்ட் முக்கியமான கேரக்டர், அவர் பேரு ஜேக்கப் அப்படின்றது. ஆக்சுவலா 3 பேர் திருடினாங்கல்ல, அவங்க எந்த வழியெல்லாம் போயிருக்காங்கன்றத நியூஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த 5 கிலோமீட்டருக்குள்ள தான் போயிருக்காங்க, இங்கதான் காசு எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, எங்கன்றது யாருக்குமே தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஜேக்கப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன எடுபடி வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. அந்த 17 கோடியை நம்ம எடுக்கணும், அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவருமே பைக் எடுத்துட்டு அந்த 5 கிலோமீட்டர்ல இருக்க பகுதியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் அவ்வளவு காசை வைக்க முடியும்ன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இந்த ஏரியால இருக்க எல்லாருமே அதான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எங்கேயாவது காசை மறைச்சு வச்சிருப்பாங்களா, அந்த காசு நமக்கு கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்குமே காசு கிடைக்க மாட்டேங்குது. அனீஷ் தான் இந்த பிளானையே போட்டாருன்னு சொன்னா பாத்தீங்களா. அனீஷ் அந்த 3 பேரை ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாரு. அந்த இடத்துல செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துல இவனுங்க பிளான் போட்டதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அனீஷ்க்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமா 2 பேரை ஏற்பாடு பண்ணி தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. அவனுங்களுமே ராபரியை கரெக்டா பண்ணிட்டாங்க. ஆனா காசை எங்க வச்சாங்கன்றது இவருக்கே தெரியல. அவனுங்களை தங்க வச்ச இடத்துல செக் பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் காசு இல்ல. அனீஷ் செம்மையா அப்செட் ஆகுறாரு. அந்த 3 பேர் ஹீரோவை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அனீஷ் காப்பாத்துற மாதிரி பாவலா தான் பண்ணிருப்பாரு. அதாவது அவனுங்க 3 பேரை பிடிச்சி ஹீரோவை காப்பாத்துற மாதிரி பாவலா தான் பண்ணிருப்பாரு. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணதுனால எனக்கு வேலையில சஸ்பென்ஷன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இங்க இருந்து போறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக இவர் வராரு. ஆமா கண்காணிக்கிறோம், இப்ப என்னன்ற மாதிரி போலீஸுங்க கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்காங்க. இவரும் வார்த்தையை விடுறாருல, அதனால போலீஸுங்க இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸுங்களுக்கு என்ன டவுட்னா, இவனே கூட அந்த காசை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, இவன் கூட அந்த 3 பேர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப நேரடியா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் கலைச்சு போட்டுட்டு இருக்காங்க. நீ தான் காசு எடுத்திருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் இவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இருக்கு. போலீஸ் பேங்க்ல இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சாங்கல்ல, எல்லாருமே இவர் மேலதான் டவுட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டமா உட்காந்துட்டு இருந்தாரு. எதுக்கு வந்தாருன்றது தெரியவே இல்லை. இதை தாண்டி அவர்கிட்ட கன் இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 3 பேர் கூட்டு போனாங்க. அந்த 3 பேரோட கூட்டாளியா தான் இவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேங்க்ல இருக்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா தான் ஹீரோ மேல சந்தேகம் இருக்கு போல. அந்த 3 பேர் செத்து போயிட்டாங்க, ஆனா காசை நீ தான் எங்கேயோ வச்சிருக்க, எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. கன் எதுக்காக கொண்டு போனேன்ற மாதிரி கேட்கிறாரு. எந்த ஒரு கேள்விக்கும் ஹீரோ ப்ராப்பரா பதிலே சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் அஃபேர்ல இருந்தாங்கல்ல, அவனை மிரட்டி விடுறதுக்காக தான் கன் எடுத்துட்டு போயிருப்பாரு. அதை சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் சொல்லாம இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்டை எதுக்காக நீங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதனால அந்த பேங்க் மேனேஜர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கம் தெரிஞ்சு என் ஹஸ்பண்ட் மிரட்டுறதுக்காக போயிருக்காரு போல. இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பேங்க் மேனேஜர் ஒரே பெல்ட்டி அடிச்சிடுறாரு, எனக்கும் அந்த லேடிக்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லைன்ட்டு. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு நம்பி இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா விஷயத்தையும் ஒரு பெரியவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அடிச்சு கொஞ்சம் விடலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அடிச்சு விடுறாரு. கண்டிப்பா ஹீரோ தான் பிளான் போட்டு தூக்கி இருக்கான், நம்ம எவ்வளவு கிரைமை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே கூடாது, இவன் தான் அந்த 17 கோடியை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கிளப்பி விடுறாரு. இப்ப எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க. அதே சமயம் ஹீரோ ஒருவேளை 17 கோடி வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா எல்லாருமே இப்படி பாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இதை தாண்டி 3 பேர் இறந்து போனாங்க. அதுல ஒருத்தனோட மச்சான் பேசுறதுக்காக வந்துடுறது. தம்பி காசு நீ எடுத்திருப்பல்ல, அதுல எனக்கும் ஒரு பங்கு தாப்பான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஏ நான் எடுத்த நீ
பாத்தியா, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி அந்த மச்சான திட்டி அனுப்புறாரு. இப்ப திரும்பி அனீஷ் பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார், என் வேலை எனக்கு திரும்பி கிடைக்கணும்னா அந்த காசு திரும்பி கிடைக்கணும் சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த காசு எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஹெல்ப் பண்ண எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அனீஷ அனுப்பி விட்டுறாரு. இப்ப பொண்ணு கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, இவர்கிட்ட 17 கோடி இருக்கும், நம்ம கொஞ்சம் காசை வாங்கினா என்னன்னு யோசிக்கிறாங்க. அங்கிள், உங்ககிட்ட நிறைய காசு இருக்குல்ல, கொஞ்சம் தாங்கன்ற மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க கெலாட்டா பண்றாங்கன்றது இவருக்கு தெரியுது. இவருமே கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா கதவை சாத்தும் போது ஒரு பையனோட கையில அடிபட்டுருது. இவர் வேணும்ட்டே தான் பண்ணாருன்ற மாதிரி அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிடுறான். இப்ப மறுநாள் எப்பவுமே போல பொண்ணை விடுறதுக்காக இவர் ஸ்கூலுக்கு வராரு பாத்தீங்களா, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம பண்ணதை நினைச்சு நம்ம பொண்ணை பழி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயமா இருக்கு. பொண்ணை பாத்துக்கிறதுக்காக இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம், இங்கேயே இருக்கலான்ற மாதிரி பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாதுல, பேசாம அவனுங்க கேட்ட காசை தந்துடலான்ற மாதிரி 10,000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்து தந்துடுறாரு. அவனுங்களுமே சந்தோஷமா கிளம்பிடுறாங்க. இவர் 10,000 ரூபாய் தந்தது மத்தவங்களுக்கு தெரிய வருது. இவன் கண்டிப்பா அங்க இருந்து காசை எடுத்திருக்கான், அதனால தான் 10,000 ரூபாய் அசால்ட்டா தந்திருக்கான், அவன் கிட்ட தான் காசு இருக்கு, அதை எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லா பசங்களும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் காசு தான் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவருமே அனீஷை கூப்பிட்டு பேசுறாரு. சரி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, இவரோட ஃபேஸை கவர் பண்ணியிருந்தாங்க, ஆனா இவர் எந்த வழியா போனாங்கன்றத கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பாரு. அந்த மாதிரி அனீஷ் இப்ப காரை ஓட்டுறாரு. இவரும் லெஃப்ட் போங்க, ரைட் போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனுங்க எப்படிலாம் போனாங்களோ அந்த மாதிரிலாம் இவர் போக சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காசு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் யோசிச்சு பார்க்கும் போது தான் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த 3 பேருமே ஒரு போலீஸை பத்தி பேசியிருப்பாங்க. சோ இந்த பிளான்ல ஒரு போலீஸும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த போலீஸே அனீஷா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அனீஷ் இந்த கேஸ்ல இவ்வளவு மும்முரம் காட்டுறாரு அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் இங்க தான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அனீஷ் கேட்கும் போது, இல்ல இங்கெல்லாம் நான் எதையும் கவனிக்கல, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனீஷை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவர் வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது கிளீன் பண்ற லேடி இவரோட வீட்டு கதவை தட்டி ஓடிருன்னு சொல்லிட்டாங்க. இது ஓடிரா அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா வீட்டுக்கிட்ட வராரு. பார்த்தா இந்த லேடியும் இங்க இருக்க வாட்ச்மேனும் சேர்ந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுல காசை தேடி இருக்காங்க போல, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக துரத்துறாரு. இப்ப அந்த செக்யூரிட்டி தடுத்து சண்டை போடுறான். 2 பேருக்குமே பயங்கர சண்டைலாம் ஏற்படுது. சோ இப்படி சண்டை போடுறத பார்த்து இந்த இடத்துல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என் வீட்டுல இந்த மாதிரி செக் பண்றதுக்காக வந்திருக்கான்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. எதுக்காக எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க, காலி பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ ஒய்ஃப் இந்த இடத்துக்கு மத்தவங்களை பிடிச்சு கத்துறாங்க. அவன் தான் எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு செக் பண்ணிருக்கான், எங்களை நீங்க பிளேம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஆளுங்களால தொல்லை வந்துகிட்டே தான் இருக்கும், என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இவர் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோக்காரன் இருக்கான்ல, வேணும்ட்டே இவரோட கார்ல இடிக்கிறான். அவன் தானே இடிச்சான், ஆனா இவர் இடிச்ச மாதிரி டிராமா பண்ணி காசெல்லாம் கேட்கிறான். இவர் நிறைய காசு வச்சிருக்காரு, ஏமாத்தி புடுங்கலான்ற மாதிரி எல்லாருமே காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சரி பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் தரேன்னு சொல்றாரு. ஆனா 5 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. அதனால இவருமே கோவத்துல அடிச்சிருப்பாரு. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட இவருமே சத்தியமா அந்த காசு என்கிட்ட இல்ல சார், ஆனா புரிஞ்சுக்காம எல்லாருமே என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பண்ண சொல்ற, மக்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த காசை வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்க, மக்கள் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ தான் இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹஸ்பண்ட லாக் பண்ணி வச்சிருக்கோம், கூட்டு போங்கன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு கால் போயிருக்கோம். இப்ப ஒய்ஃபுமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட கூட்டு போறாங்க. ஹஸ்பண்ட்னால இப்ப தொடர்ச்சியா பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல, உனக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே செட் ஆகல, எனக்கு டைவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவருமே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டையில பெரிய பொண்ணு தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பா. ஏன்னா அப்பதான் அவ சின்ன பொண்ணா இருந்திருப்பா. இவங்க 2 பேர் சண்டை போட்டதா பார்த்து தான் அவ வளர்ந்திருப்பா. இதுக்கு மேல நம்ம பிரச்சனை பண்ண வேணான்றதுக்காக ஹீரோ இருக்காருல, டைவர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு தந்துடுறாரு. அனீஷ் திரும்பி வேலையை வாங்கணும்ன்றதுக்காக சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த சமயம் ஒரு உண்டியல் உடைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சீனியர் அந்த இடத்தை செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த உண்டியலை பாக்குற அனீஷ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ஹீரோ வச்சு செக் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ஹீரோ இந்த இடத்துல காரை நிறுத்துன்னு சொல்லியிருப்பாரு. இந்த உண்டியில ஒரு மாதிரி பார்த்திருப்பாரு. ஹீரோ நம்ம கிட்ட கரெக்டான இடத்தை கண்டுபிடிக்காத மாதிரி நடிச்சிருக்கான், ஆனா அவன் கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சிருக்கான், இதுதான் அந்த கரெக்டான இடம் போலன்ற மாதிரி அனீஷ் யோசிக்கிறாரு. சீனியருமே இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது உனக்கு வேலையை ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா அனீஷை பொறுத்த வரைக்கும் லஞ்சம்லாம் நிறைய வாங்குவாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மச்சான் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிடணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ணுவாரு. ஹீரோ கிட்ட தான் காசு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது காசை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இப்ப கூட இவரோட ஒய்ஃப் அந்த மச்சான் வீட்டுல தான் இருக்காங்க போல. வா கிளம்பலான்ற மாதிரி அனீஷும் இவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஒரு நாள் மீரா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நிறைய காசை வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஏது இந்த காசுன்னும் போது அப்பதான் வச்சிருந்தாருன்ற மாதிரி சொல்றா. அட பாவி, நீ தான் 17 கோடி ரூபாயை தூக்கி வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜேக்கப் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நியூஸ் பேப்பருக்கான காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு போல. இவங்களுமே அவர் உள்ள பாத்திரக்கூடாதுன்றதுக்காக இருங்க வரன்ற மாதிரி காசு எடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு என்ன பண்றானா, இவ பையுக்குள்ள வச்சிருக்க நிறைய காசை எடுத்து நீட்றா. ஐயோ இவருக்கு டவுட் வந்துற போதுன்ற மாதிரி மீரா பயப்படுறாங்க. அது ஃபேக்கான காசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா மேடம், எனக்கு ஃபேக்கான காசுன்னு தெரியாதா, நீங்க காசை தாங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜேக்கப்க்கு ஒண்ணு புரிஞ்சிருது, அவன் தான் அந்த காசெல்லாம் எடுத்திருக்கான், தெரியாம அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருது. சோ ஹீரோ கிட்ட தான் காசு இருக்கு, நம்ம எப்படியாவது அதை வாங்கணும்னு ஜேக்கப்பும் யோசிக்கிறாரு. காசை பத்தி தெரியவே தெரியாதுன்னு சொன்ன, காசு எப்படி வாங்கிட்ட இருக்குன்னு ஒய்ஃப் கேட்கும் போது இப்பதான் அந்த காசை நான் எடுத்தேன், ஆக்சுவலா எல்லாருமே தொல்லை பண்றாங்கல்ல அதனால தான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா அனீஷ் கூட இவர் செக் பண்ணும் போதே இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அனீஷ் கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம அந்த காசை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா எடுத்திருப்பாரு. ஹீரோ தான் அந்த காசை எடுத்திருக்கான்றது அனீஷ்க்கு தெரியுது இல்ல, நம்ம சப்போர்ட்டுக்கு யாரையாவது யூஸ் பண்ணோன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப மச்சான் கிட்டயே பேசுறதுக்காக வராரு. மச்சான் கண்டிப்பா அவன் கிட்ட தான் காசு இருக்கு, நீங்க உங்க ஆளுங்க சப்போர்ட் மூலியமா வேலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காசை வாங்கிடலான்ற மாதிரி டீல் பேசுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் காசை இடம் மாத்துறதுக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜேக்கப் இருக்காருல, மர்ம நபர் மாதிரி கால் பண்ணிட்டாரு. உன்கிட்ட தான் அந்த காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுது தான்ற மாதிரி தான் கேக்குறாரு. நீ கேட்டா உடனே தந்துருவனா, என்கிட்ட எல்லாம் காசு இல்லன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்றாரு. இந்த ஜேக்கப் ஹீரோவை நோட்டமிட்டு இருக்க மாதிரி அனீஷோட மச்சான் ஆளுங்களும் நோட்டமிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இவர் என்ன பண்றாருன்னா நேரடியா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. சார் உங்களையே கவனிச்சிட்டு இருக்காங்க சார், 2-3 பசங்க தான் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் அவனுங்க, உடனே செக் பண்ணுன்ற மாதிரி இவருமே கீழே வராரு. இவர் வராருன்னு தெரிஞ்சோன்னா அனீஷ் மச்சானோட ஆளுங்க சட்டுன்னு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உதவி பண்ணதுக்காக இவருக்கு நன்றி சொல்லிட்டாரு. இந்த உதவியை கூட நீங்க காரணமா தான் பண்ணீங்க, எனக்கு கால் பண்ணி 70 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டது நீங்க தான்றது எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்றாரு. இவருமே இந்த இடத்துல தெரு தெருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணீங்கன்னா 70 லட்சம் ரூபாய் தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன உதவின்னு கேட்கும் போது இவருமே ஒரு உதவியை கேட்கிறாரு. என் பொண்ணை கிட்னாப் பண்ண மாதிரி ஒரு டிராமாவை பண்ணணும், அந்த டிராமா மூலியமா மீடியா எல்லாரையும் இதை பத்தி பேச வைக்கணும், காசை எடுத்தன்னு எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்றது குறையும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே சார், உங்களுக்காக இந்த விஷயத்த பண்றேன், பேசின மாதிரி 70 லட்சம் ரூபாயை மட்டும் தாங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோவோட சின்ன பொண்ணை தூக்குற மாதிரி தான் பிளான் போல. எப்பவுமே போல அக்கா தங்கச்சிங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு போன் கால் வருது, உடனே வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அம்மாவும் பதட்டமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா வீட்டுக்கு வரும்போது சின்ன பொண்ணு மட்டும் இருக்கா, பெரிய பொண்ணை காணோம். பெரிய பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது அவ கடத்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப போலீஸுங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருது. அந்த பெரிய பொண்ணை கடத்திட்டு போகும்போது இந்த சின்ன பொண்ணு அசால்ட்டா இருக்கா. நீ என்னமா அசால்ட்டா இருக்க, பதற வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி பதறுவா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா சின்ன பொண்ணுக்கு ஏதோ தெரியும்ன்றது அம்மாக்கு தெரியுது இல்ல, நைஸா பாத்ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக நீ பதறாம இருந்தன்னு கேட்கும்போது அப்பா சொன்னதை பத்தி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா ஹீரோவோட பிளான் சின்ன பொண்ணை தூக்குறது தானே. சின்ன பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு, ஒரு அங்கிள் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு வருவாரு, நீ சமத்தா அவர்கிட்ட போயிடணும், இதை நீ பண்றதுக்கு அப்பா உனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தரன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுமே நம்மளதான் தூக்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா பார்த்தா அக்காவை தூக்கிட்டு போனோம்னா இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, முழிச்சிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னத்த பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட திட்டுறாங்க. நான் ஒரு பிளான் போட்டேன், ஆனா வேற ஒண்ணு நடந்துருச்சு, நான் எப்படியாவது இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சமாளிச்சிட்டு இருக்காரு. அனீஷ் இப்ப திரும்பி வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு போல. அனீஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. அனீஷ் கொஞ்சம் தள்ளி வந்து மச்சானுக்கு கால் பண்ணிட்டாரு. மச்சான் சூப்பர் மச்சான், கரெக்டா தூக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இந்த மச்சானோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணை தூக்கிடலாம் நினைச்சிருப்பாங்க. அவர் சின்ன பொண்ணை தூக்குறதுக்கு போட்ட பிளான்லாம் தெரியாது, இவங்க பெரிய பொண்ணை தூக்கிடுறாங்க. சின்ன பொண்ணை தூக்குறதுக்காக வந்து அந்த ஜேக்கப் ஷாக் ஆயிடுறாரு. சார் ஏற்கனவே பெரிய பொண்ணை யாரோ தூக்கிட்டாங்க, நம்ம பிளான் சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அனீஷோட மச்சான் ஹீரோக்கு கால் பண்றான். ஆக்சுவலா எங்க கிட்ட தான் மூத்த பொண்ணு இருக்கா, அந்த மூத்த பொண்ணு நல்லபடியா வேணும்னா நீ தான் காசு வச்சிருக்கன்னு தெரியும், அந்த காசை தந்துருன்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு பொண்ணு ரொம்ப முக்கியம் இல்ல, சரி உனக்கு நான் காசை தந்துடுறேன், என் பொண்ணு எதுவுமே பண்ணாத, சீக்கிரமா காசை கொண்டு வந்து தரன்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. இப்ப இவரு காசை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னா ஜேக்கப் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. இவரோட அபார்ட்மெண்ட்ல தான் அந்த காசு இருக்கு போல. ஜேக்கப் அந்த காசை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜேக்கப்பும் சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம்
மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஜேக்கப் குப்பை தொட்டியில போட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்க போலீஸ் இருக்கார்ல, செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஜேக்கப்க்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 பைய பேருக்கு செக் பண்றாரு. சரி சரி கொண்டு போன்னு சொல்றாரு. இதனால ஜேக்கப்பும் நிம்மதியாவறாரு. ஜேக்கப் கிட்ட கொண்டு போறதுக்கு கார்லாம் கிடையாது. அந்த அனீஷ் மச்சானோட ஆளுங்க இங்க தான் இருக்காங்க. கார்ல சாவியும் இருக்கு. சரி இந்த காரை நம்ம எடுத்துட்டு போயிடலாம்ன்ற மாதிரி திருட்டுத்தனமா காரை எடுத்துட்டு போறாரு. இத பாக்குற அவனுங்க இருக்காங்கல்ல, இந்த காரை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஒரு இடத்துல வச்சு இவர்கிட்ட இருந்து காரை புடுங்கிடுறாங்க. திருடவா பாக்குறன்ற மாதிரி காரை புடுங்கிடுறாங்க. ஆக்சுவலா கார்ல தானே காசு இருக்கு சார், அந்த காசு மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இந்த கேஸை இன்னும் பரபரப்பா மாத்தணும்ன்ற மாதிரி அனீஷ் நினைக்கிறாரு. அனீஷ் என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட பொண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, ஹீரோ கிட்ட தான் அந்த காசு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட நியூஸை கசிய விடுறாரு. இப்ப மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸா இது மாறிடுது. வேணும்ட்டே தான் அனீஷ் இந்த விஷயத்த பண்ணி விடுறாரு. இப்ப ஹீரோ ஜேக்கப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாருல. ஜேக்கப்பும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி அந்த பசங்களோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அவங்க கார்ல வச்சு கொண்டு வரலாம் நினைச்சேன்ற மாதிரி ஹீரோ திட்டுறாரு. என்ன பண்றது, திடீர்னு காசை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டீங்க, எந்த ஒரு வண்டியும் கிடைக்கல, அவனுங்க வண்டியை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல. இங்க திரும்பி ஒரு பிரச்சனை வருது. முன்னாடி போயிட்டு இருக்க அவனுங்க காரை போலீஸுங்க புடிச்சிடுறாங்க. போலீஸுங்க செக் பண்ணலான்ற மாதிரி கார் டிக்கியை ஓபன் பண்ண சொல்றாங்க. இவனுங்களுமே கார் டிக்கில என்ன குப்பை மாதிரி ஏதோ இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி சார் ஓபன் பண்ணி காட்டுறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்றதுக்காக வராங்க. அவங்க ஓபன் பண்ணிட்டா அந்த காசெல்லாம் மாட்டிக்கோம்ல, நம்ம ஏதாவது பண்ணோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப கார் எடுத்துட்டு வேகமா அங்க பக்கத்துல இருக்க ஒரு காரை இடிச்சிடுறாரு. இப்ப போலீஸுங்களோட கவனம் எல்லாமே இவர் பக்கம் திரும்பிடுது. வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த பசங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்து வண்டியை விட்டு இறங்க சொன்னாரு பாத்தீங்களா, ஜேக்கப்போட ஒய்ஃபும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க நாங்க ஃபாலோ பண்றோம்ன்ற மாதிரி ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. ஹீரோ மாட்டிக்கிட்டான்றது இந்த பெரிய ஆபீசருக்கும் தெரிஞ்சிருது. அவனுங்க திரும்பி கார் டிக்கில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவனுங்க எங்க நிறுத்துறாங்களோ அங்க எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த அனீஷ் இருக்காரு பாத்தீங்களா, மச்சானுக்கு கால் பண்றாரு. மச்சான் இந்த ஒய்ஃபுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஒய்ஃபை கொஞ்சம் மிரட்டி விடுங்க, காசு கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ மச்சான் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நேரத்துல இந்த ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்றாரு. உன் புருஷனும் நீயும் தான் 17 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதை ஒழுங்கா தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. அவன் காலை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் கவனிக்கிற அனீஷ், வாங்க மேடம் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி தனியா கூட்டு வந்துடுறாரு. மேடம் காசு தந்தாதான் உங்க குழந்தை உயிரோட கிடைப்பா, காசு இருந்தா தந்துருங்க மேடம், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே என் புருஷன் தான் அந்த காசை எடுத்தான்றதை ஒத்துக்கிறாங்க. மேடம் எங்க இருக்கு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல இத முதல்ல அவனுக்கு தெரியப்படுத்தணும்ல, நான் மீடியா கிட்ட இதை சொல்ல போறேன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இவர் எவ்வளவோ கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, போன் பேசினவனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான் மீடியா கிட்ட போக போறேன்ற மாதிரி வேகமா வெளியே இருக்க மீடியா கிட்ட வந்துடுறாங்க. மீடியாவும் என்ன ஏது மைக்க நீட்டுறாங்கல்ல. இத பார்த்துட்டு இருக்க அவனுக்கு சொல்லிக்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் தரேன், எனக்கு என்னோட பொண்ணு வேணும், என் பொண்ணு எதுவுமே பண்ணிடாத அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவனுக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை கஸ்டடியில எடுத்து உட்கார வச்சிருக்காங்கல்ல. இங்க இருந்து ஹீரோ என்ன பண்றாருன்னா, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாரு. அங்க இருக்கவரு, சார் வண்டியை லாக் பண்ணி வச்சிருக்கான் சார், அவன் எங்க வந்திருக்கானா போலீஸ் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கான் சார், ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரிலாம் அந்த ஜேக்கப் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஜேக்கப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட இருந்து போனை வாங்கலையான்ற மாதிரி போனை புடுங்கிட்டு இருக்காரு. இவருமே போலீஸ் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, கொஞ்ச நேரம் மட்டும் டைம் தாங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. எது வேலையா, எதுக்காகவும் உன்னை வெளியே விட முடியாதுன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு. இங்க இருந்து சண்டை போட்டு தப்பிச்சாதான் உண்டுன்றது ஹீரோக்கு தெரியுது. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, போலீஸுங்கன்னு கூட பார்க்காம இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லா போலீஸுங்களையும் அடிச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிளம்பி போறத வெளியே இருக்க சில பசங்க பார்த்து ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலா வந்து 3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர்ல ஒருத்தனோட மச்சான் இருக்காருல, அந்த காசு நமக்கு எப்படியாவது கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இவரோட ஆளுங்க தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க போல. இவருக்குமே தகவலை கொடுக்குறாங்க. இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்க டவுட் வந்து இன்னும் கார் டிக்கில இருக்கிறத பார்க்கல சார், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஜேக்கப் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு இருக்கிறத ஃபாலோ பண்ணி சில பசங்க வராங்கல்ல, அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, இவரோட காரை எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப இவர் கூட சண்டை போடுறதுக்கு நினைக்கிறாங்க. 17 கோடி இவர்கிட்ட தான் இருக்குன்ட்டு இவரை லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே விடுங்கடான்ற மாதிரி சண்டை போடுறாரு. ஹீரோவோட பொண்ணை ஒருத்தன் தூக்கி வச்சு 17 கோடி ரூபாய் கேட்டுட்டு இருக்கான். அவன் காரணம் இல்லாமையா இந்த விஷயத்த பண்ணுவான், ஹீரோ கிட்ட தான் அந்த 17 கோடி இருக்கு, ஹீரோவை பாத்தீங்கன்னா விடாதீங்கன்ற மாதிரி அந்த யூடியூப்ல பேசுறவரு பேசுறாரு. அப்ப கண்டிப்பா ஹீரோ கிட்ட தான் காசு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காங்க.
போலீஸ் கிட்ட வந்து இந்த ஒய்ஃபும் ஹெல்ப் கேக்குறாங்க. மேடம் இதுக்கு மேல எதுவுமே எங்களால பண்ண முடியாது, எல்லாமே கைய மீறி போயிருச்சு, நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போலீஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறது. முதல்ல தைரியமானவங்க தான் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சாதாரண மக்கள் கூட சரி இவன் கிட்ட 17 கோடி ரூபாய் இருக்கு, இவனை லாக் பண்ணா 17 கோடி ரூபாயை வாங்கிடலான்ற மாதிரி ஹீரோவை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா பார்க்காம இருந்தாங்கல்ல அந்த பசங்க கார் டிக்கில என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது காசு தான் இருக்குன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க எங்க இருக்காங்கன்னா அனீஷோட இடத்துல தான் இருக்காங்க. அனீஷோட மச்சான் கிட்ட காசு கார் டிக்கிலேயே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி இந்த காசு கார் டிக்கில வந்ததுன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வந்த வரைக்கும் லாபம், அனீஷ் கிட்ட சொல்லாம இந்த காசு எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அந்த பசங்க காசை பார்க்காம இருந்தாங்கல்ல, இப்ப காசை எடுத்து பார்த்துட்டாங்க சார், இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஜாக்கப் சொல்றாரு. ஒருவேளை அவனுங்க தான் பொன்னியும் தூக்கி வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மீடியா பெரிய லெவல்ல இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எப்படியாவது அந்த இடத்துக்கு போனோம், காசையும் மீட் எடுக்கணும், நம்ம பொன்னியும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அனீஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இங்கதான் மச்சான் வச்சிருக்காருன்றதெல்லாம் அனீஷ்க்கு தெரியாது. அனீஷ் நார்மலா தான் வராது. அனீஷ் வரதை பார்த்து ஜாக்கப் ஷாக் ஆயிடுறாரு. ஒருவேளை அனீஷ் இடத்துல தான் அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணை எங்கேயாவது வையினா இங்க ஏன் வச்சேன்னு கேட்கும்போது இதை விட சேஃபான இடம் கிடைக்காதுன்றதுக்காக தான் வச்சேன், இதுக்கப்புறம் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல, இந்த பிளானை நம்ம டிராப் பண்ணிடலான்ற மாதிரி அனீஷ் கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா இவருக்கு வேண்டிய காசு கிடைச்சிருச்சுல்ல, அனீஷ்க்கு தெரியாம இங்க இருந்து நழுவிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த மச்சானும் ஆளுங்களும் கிளம்ப பாக்குறாங்க. இந்த பொண்ணை திரும்பி ஒப்படைக்கிற வேலையெல்லாம் நீ பாத்துக்கோன்ற மாதிரி நைஸா இந்த மச்சானும் ஆளுங்களும் நழுவ பாக்குறாங்க. அனீஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை நான் திரும்பி ஒப்படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் மாட்டினா ஒன்னையும் மாட்டி விட்டுருவேன், கண்டிப்பா ஒன்னையும் மாட்டி விட்டுருவேன்ற மாதிரிலாம் இந்த மச்சான மிரட்டுறாரு. இந்த மச்சான் அப்ப இவனையும் விடக்கூடாது, இவன் கதையை முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி ஆளுங்களுக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோ ஒரு பஸ்ல மாட்டிக்கிறாரு. இவர்கிட்ட தான் காசு இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்கல்ல, இவரை எப்படியாவது லாக் பண்ணி பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயங்கரமா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும், அந்த காசையும் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் போலீஸே கைவிட்டுட்டாங்கல்ல, மீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மீராவும் சின்ன பொண்ணை கூட்டிட்டு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ரோட்ல போற பொதுமக்கள் கிட்ட என் பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஸ்டார்டிங் வந்தார்ல அந்த பேங்க்குக்கு வந்துடுறாரு. திரும்பி மேனேஜரை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப அந்த மேனேஜர் வேற ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இவர் இப்பயும் கண்ணோட தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. இன்னொன்று பக்கம் மீரா இருக்காங்கல்ல, வேணும்ட்டே பொதுமக்கள் கிட்ட எல்லாம் பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, இது ஒரு நியூஸா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் போட்டா போதும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே நியூஸா இந்த விஷயத்தை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் பண்றதுக்கு ஏதாவது கிடைச்சா எதிர்க்கட்சி விட மாட்டாங்கல்ல, எதிர்க்கட்சி இந்த விஷயத்தை பெருசா மாத்திடுறாங்க. ஒரு அம்மாக்கு இந்த நாட்டுல நீதி கிடைக்கல, சிஎம் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, சிஎம் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து வாட்டி எதுக்காக கன்னோட வந்தாருன்றதை இங்க சொல்றாரு. நான் ஒன்ன மிரட்டுறதுக்காக தான் கன்னோட வந்தேன்ற மாதிரிலாம் மேனேஜரை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இவர் இங்க தான் இருக்காருன்ற தகவல் போலீஸ்க்கு போயிருதுல, போலீஸ் வந்தோடனே கன்னெல்லாம் தூக்கி கீழே போட்டுறாரு. நான் இங்க வச்சு சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்தேன், நான் வாட்டி எதுக்காக கன்னோட வந்தேன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த காரணத்துக்காக தான் கன்னோட வந்தேன், மத்தபடி எனக்கும் இந்த ராபரிக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எதிர்க்கட்சி பயங்கரமா பிரஷர்லாம் தந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல சிஎம்க்கு பிரஷர் ரொம்ப அதிகமாயிருது. இப்பதான் சிஎம் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசுறது, ஒரு லேடி போராட்டம் பண்ற அளவுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, என்னதான் பண்றீங்கன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு திட்டுறாரு. அதே சமயம் இப்ப மீடியாவை சந்திச்சு பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா மக்கள் எல்லாருமே பெரிய ப்ராப்ளமா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ப்ராப்ளத்தை நான் ஒரே நாள்ல சால்வ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் எப்படி சால்வ் பண்ணாருன்றது இப்பதான் தெரிய வருது. பிரஷர் அதிகமானோன்னு பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு திட்டி இருப்பாரு. சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும், அவனை என்கிட்ட கூட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஹீரோவை என்கிட்ட கூட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கு என்னதான் வேணும்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஆக்சுவலா எல்லாருமே தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தொல்லை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, அதே சமயம் என் பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும்னு கேக்குறாரு. யோ நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு தெரியுதுல்ல, உன் பொண்ணும் வாங்கிட்டு தானே இருக்கா, பொண்ணு எங்கன்ற மாதிரி சிஎம் அவரை பார்த்து கேக்குறாரு. ஆக்சுவலா பொண்ணும் இவர்கிட்ட தான் இருக்காங்க போல. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த மச்சானோ அந்த அனீஷோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அவங்க கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அனீஷ்கே மச்சான் நம்மளை ஏமாத்த பார்த்திருக்காருன்றதெல்லாம் தெரிய வருது. அந்த இடத்துல பொண்ணையும் காப்பாத்திடுறாரு. இதை
தாண்டி அந்த காசையும் எடுக்கணும்ன்ற மாதிரி இவனுங்க கூட சண்டை போடுறது. இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்கல்ல, இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறது. சிஎம் கிட்ட காசை எடுத்தத பத்திலாம் சொல்ல, என் பொண்ணு என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டா, ஆக்சுவலா இவனுங்க தான் என் பொண்ணை தூக்கி இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இப்ப ஹீரோக்கு ஃபேவரா இந்த கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரி சிஎம்மும் யோசிக்கிறாரு. சிஎம் என்ன பண்றாருன்னா, அந்த 4 பேர் தான் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க, அந்த 4 பேரை போலீஸ் புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கேஸை முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த 4 பேரை அடிச்சு ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கார்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அந்த மச்சானோட ஆளுங்க அனீஷ்னு எல்லாரையும் கார்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. பிரசன்ட்ல சிஎம் என்ன சொல்றாருன்னா, காசுப்பட்டு இந்த மச்சானும் அனீஷும் சேர்ந்த மாதிரி தான் அந்த பொண்ணை தூக்கி இருக்காங்க, அந்த பொண்ணு கிட்ட இருந்து போலீஸ் நாங்க காப்பாத்திட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தானே காப்பாத்தினாரு, ஆனா சிஎம் போலீஸுங்க காப்பாத்திட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தேவையில்லாம ஹீரோவை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிஎம்ஏ சொல்லிட்டா இதுக்கப்புறம் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப ஹீரோ இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, அது நல்லபடியா முடிஞ்சிருது. தலைவரே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இப்ப எல்லாருமே இவனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, இவன் தான் அடுத்த கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்ல இருப்பான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதுக்கு சிஎம் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒரு டாபிக் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததே ஒரு டாபிக் வந்துருது. அது என்னன்னா சீரியல்ல இருக்க ஒருத்தர் இன்னொன்னு ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு போல, அதை பத்தி இப்ப மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சிஎம் தான் அதை அதிகமா பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப மீடியா எல்லாமே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஹீரோவை பத்தி பேசுறதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா ஹீரோக்கும் இந்த ராபரிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சிஎம்ஏ சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் நமக்கு தொல்லை இருக்காதுன்னு ஹீரோவும் ரிலாக்ஸா போறாரு. இந்த பிரச்சனையை ஹீரோ முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய ஜாக்கப் ஒய்ஃப் கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாரு. ஜாக்கப்போட ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இவ்வளவு நடந்தும் ஒரு பொண்ணு லைட்டா கண்ணீர் கூட வராம இருக்கானா, அவ ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கா, உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வருது இல்ல, அதுல அவ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா தம்பி, இதுக்கப்புறமாவது பொண்ணு முன்னாடி சண்டைலாம் போடாதன்ற மாதிரி ஜாக்கப்போட ஒய்ஃப் சொல்றாங்க. பொண்ணு இப்படி மாறினதுக்கு நம்ம தான் காரணம்ன்றது இவருக்குமே தெரியுது. ஏன்னா பொண்ணு அழவே மாட்டாங்க, எப்ப பாரு அமைதியா தான் இருப்பாங்க, இவர்கிட்ட பேசாமையும் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சின்ன பொண்ணு கிட்ட மட்டும் பாசமா பேசுறவரு இப்ப பெரிய பொண்ணு கிட்டயும் அன்பா பேசுறாரு. அந்த பொண்ணுமே லைட்டா சிரிக்கலாம் செய்யறா. இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாம வீட்டுல சண்டை போடக்கூடாது, ஒய்ஃபுக்கும் நமக்கும் பிரச்சனைனா நம்ம தனிப்பட்ட முறையில பேசிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜாக்கப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட பங்கான 70 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறாரு, மத்த காசெல்லாம் ஹீரோ கிட்டயே தந்துடுறாரு. 70 லட்சம் ரூபாய் அவர் எதுக்காக எடுக்கணும்னு நினைச்சாருன்றது இப்பதான் தெரிய வருது. ஜாக்கப்க்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க, உடம்பு முடியாம போனதுனால கிரவுட் ஃபண்டிங் முறையில நிறைய பேர்கிட்ட காசை வாங்கியிருப்பாரு. பொண்ணை காப்பாற்ற முடியாம இறந்து போயிருப்பாங்க, ஆனா வாங்கின காசை திரும்பி தாண்ட மாதிரி நிறைய பேர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணோம்னா 70 லட்சம் ரூபாய் தேவை போல. எல்லாருக்குமே இவர் கால் பண்ணி உங்க காசு வந்துரும், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரோட மன நிம்மதிக்காக தான் காசை திரும்பி தரதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஹஸ்பண்ட் கிட்ட தான் காசு இருக்குன்னு ஒய்ஃபுக்கும் தெரியுது இல்ல, காசு எங்க இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இவருமே காசு எங்க இருக்குன்றத சொல்லிடுறாரு. இப்ப 2 பேருமே காசை வச்சு என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரூம்குள்ள போனாலே எப்பவுமே சண்டை தான் போடுவாங்க போல, சண்டை போடுறாங்களா அப்படின்ற மாதிரி 2 பொண்ணுங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சேச்சா சண்டைலாம் போடல, உட்காந்து அமைதியா தான் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பெரிய பொண்ணு சொல்றா. இப்ப அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் சாதாரணமா மாறினதுனால இந்த பசங்க சந்தோஷப்படுறாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும், அதனால தான் ஒய்ஃப் அஃபேர் வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒத்துமையா வாழலான்ற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.